தொலைக்காட்சி நேயர்களை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றுட்டு இருக்கு. வெற்றிகரமாக 2 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கு. 2வது சுற்றுல போட்டியிட்ட அந்த 32 நபர்களிலிருந்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய அந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத இப்போ நடுவரமா அறிவிக்க இருக்காங்க. இணை பேராசிரியர் முனைவர் நா. சுபா அவர்களை பணிவன்போடு மேடை கழிக்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயம் நடத்துகிற பிரம்மாண்ட பேச்சு போட்டி அதில் கலந்து கொண்டு நடுவராக வந்து 2ஆம் சுற்றில் 16 மாணவர்களை தேர்ந்தெடுப்பதில் பெருமை கொள்கிறோம். மாணவர்களுக்கான ஒரு அறிவுரை என்னென்னா, பேச்சு போட்டிக்கு நம்ம வரோன்னு சொன்னாலே பேச்சு போட்டியில் தான் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மாணவர்கள் அதிகமாக என தலைப்பை ஒட்டி பேசக்கூடிய அந்த திறம் ஒன்று தேவைப்படுது. மேடை பயம் இல்லாமல் பேசக்கூடிய தன்னம்பிக்கையும் வேணும். அதிகமாக படிக்கணும். முதல்ல நிறைய புத்தகங்கள் படிக்கிறதோ, செய்தித்தாள்களை தினமும் படிப்பதோ, தான் படிக்கக்கூடிய அந்த கல்வியை மட்டுமல்லாமல் பிற துறை சார்ந்த நூல்களை படிப்பதாக வழக்கமாக இருக்கணும். தினமும் படிக்கணும். அப்போ தான் நம்ம எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல நம்மளால் பேசுவதற்கான திறம் வெளிப்படும். குறிப்பாக அதை வெளிக்கொணர்வதற்கான ஒரு களமாக இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் வழி நடத்தி கொடுத்துருக்கிறதுன்றப்ப நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அந்த வாய்ப்பை தட்ட விடாமல் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் சுற்றில் தேர்ந்தெடுத்திருக்கிறோன்னு சொன்னால் அது ரொம்ப மிகையாகாது. மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி 16 பேர்களை 3ஆம் சுற்றுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தவர்களை இங்கு அறிவிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். 9071 கு. கனிமொழி, அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி, சேலம். பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலத்தினுடைய இந்த பேச்சு போட்டி வெற்றிகரமாக 2 சுற்றுகளில் நம்ம நிறைவடைந்திருக்கோம். அடுத்ததாக இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கும். இந்த இறுதி சுற்றுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய அந்த 16 நபர்கள் யார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. வழக்கம் போல் இந்த இறுதி சுற்று அப்படின்றது நமக்கு விவாதம் மற்றும் கேள்விக்கான ஒரு அரங்காக இருக்க போது போட்டியாளர்கள் இணைகளாக வந்து மேடையில் போட்டி போட இருக்காங்க. ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக 3 நிமிடங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு வழங்கப்படும். அடுத்த 1 நிமிடம் 2 பேரும் தங்களுடைய கருத்துக்களை மறுத்து பேசுவாங்க. தொடர்ந்து நடுவர்கள் அவங்க கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. இப்படி தான் இந்த இறுதி சுற்று போக இருக்கு. மாணவர்கள் எப்படிலாம் பேச போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த இறுதி சுற்றினுடைய முதல் போட்டியாளர்களுடைய பதிவு எண்கள் இப்போ அறிவிக்க இருக்கேன். பதிவு எண்கள் 9100, 9048. என்னுடைய தலைப்பு இன்றைய கல்வியின் முக்கிய நோக்கம் பண்பை வளர்ப்பதே. ஆம், கல்வி புத்தகங்களை பாடநூலை திருப்பினால் முதல் பக்கம் ஒரு வாசகம் இருக்கும், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்பதுதான். ஆம், அதுதான் இந்த கல்வியின் முக்கியமான பண்பாக நான் பார்ப்பது. சாதியால், இனத்தால், மதத்தால், மொழியால் பிரிந்து கிடக்கின்ற இந்த மக்களை கல்விதான் அத்துணை வேறுபாடுகளையும் கடந்து பண்பை மட்டுமே, அன்பை மட்டுமே போதிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அண்மையில் நடந்த பொங்கல் விழாவானது அனைவருக்கும் தெரியும். அந்த விழாவினை இஸ்லாத்தவர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடிய போது நிருபர்கள் சென்று அவர்களிடம் கேட்டார்களாம், நீங்கள் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருந்த வேளையிலும் ஏன் இந்துக்களின் பண்டிகையான பொங்கலை கொண்டாடினீர்கள் என்றதற்கு அந்த சகோதரர்கள் சிரித்து கொண்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவம் என்னும் சமயத்தை சார்ந்தவர்கள் தானே தவிர பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றுதான் எங்களுடைய கல்வி போதித்திருக்கிறது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அதுதான் இன்றைய கல்வி மக்களிடையே சாதி சமத்துவமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இன்றைய கல்வி வளர்த்த பண்பாக நான் உயர்த்தி பிடிக்கிறேன். இன்றைய கல்வியின் முக்கிய நோக்கம் பணம் சம்பாதிப்பதே. ஆம், என்னுடைய தரப்பு வாரம் பணம் சம்பாதிப்பதே தான். ஏனென்று கேட்டால் இங்கே பண்பாடை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக இந்த பண்பாட்டினால் இந்த சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா?
பணத்தால் வராத நிலை, பண்பாட்டை மட்டும் பயன்படுத்தினால் வந்த நிலை என்ன தெரியுமா? இன்றைய சமுதாயத்தின் நிலை சாதியால் சிதைக்கப்பட்டு, மதத்தால் மறுக்கப்பட்டு, இனத்தால் இழிவுபடுத்தப்பட்டு, சிறுபான்மையினர் சித்திரவதை செய்யப்பட்டு, கடைக்கோடியில் வாழும் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் சாதியின் பெயரால், ஒரு நாசமத்தின் பெயரால் அடித்துக் கொள்ளப்படுகிறார்களே. இப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து பணம் தேவையா, பண்பாடு தேவையா? யோசித்து பாருங்கள். இங்கே திருவாரூரிலே கோமதி என்ற 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி தான் 11ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றதற்காக ஒரு தனியார் நிறுவனம் அவளுக்கு 25 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வழங்குகிறார்கள். நீங்கள் நினைத்திருந்தால் அதன் மூலியமாக தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய பாரம்பரியத்தை வளர்த்திருக்கலாமே. ஆனால் அந்த மாணவி செய்தது தெரியுமா? தன்னுடைய கல்வியால் கிடைத்த பணத்தில் தான் வசிக்கும் இடத்தில் 25 கழிவறைகளை கட்டி கொடுத்தாள் என்று சொன்னால் அங்கே தூங்கி நிற்பது கல்வியால் வரப்பட்ட பணம் என்பது. நான் மற்றையெல்லாம் சொல்லி என்னையே உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். நான் இதுவரை பல்வேறு மேடைகளில் ஏறி இருக்கிறேன், பல்வேறு பரிசுகளை வாங்கியிருக்கிறேன். அத்துணை பணமும் என்னுடைய கல்விக்காக, என்னுடைய சுய ஆதாரத்துக்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வியானது பணம் சம்பாதிக்க மிக 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 முக்கிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். அன்னார் அவர்கள் ஏனோ என்னுடைய வாதத்தை அவர் எடுத்து வைத்து விட்டார். அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். ஒரு படித்த மாணவிக்கு அவள் பெற்ற மதிப்பெண்ணுக்காக பணத்தை தந்தார்களாம். அந்த பணத்தை தன்னுடைய கிராமத்தில் உள்ள மக்களுக்கு கழிவறையை கட்டி கொடுக்க பயன்படுத்தினார் என்று சொல்வதின் மூலம் கல்வியின் மூலமாக பணம் முக்கியம் என்று அந்த பெண் நினைக்கவில்லை. பண்பாடுதான், தன்னுடைய பண்பும் அன்பும் தான் ஓங்கியது என்று சொல்லி கழிவறையை கட்டி தந்தாள் என்று என்னுடைய வாதத்தை ஏனோ அவர் முன்வைத்து விட்டார். தோழர் அழகாக கூறினார். இந்த போட்டியானது பண்பாடு என்று சொல்லியிருந்தால் அனைவருக்குமான போட்டியாக இருக்கலாம். வயது வரம்பு நிரம்ப இருக்கக்கூடியவர்கள் கூட கலந்து கொள்கலாம். மாறாக அதில் வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது, கல்லூரி படிக்கும் மாணவர்கள் மட்டுமானதான் இந்த போட்டி. அப்படியானால் கல்லூரி மாணவர்கள் தான் இந்த பரிசு தொகையை பெற்று தன்னுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியோட மிக முக்கிய நோக்கம். அப்படியானால் கல்வியும் ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிதானே. பணம் சம்பாதிப்பது தான் கல்வியினுடைய நோக்கம்னு சொல்றீங்க. பண்பாடற்ற கல்வியின் மூலம் பணம் சேர்ப்பவர்களால் சமூக வளர்ச்சி ஏற்படுமா? பண்பாடு மிக முக்கியமான ஒன்று தான் ஐயா, நான் மாற்றுக்கிறது கூறவில்லை. மாறாக பண்பாடு இருந்தால் கூட தன்னுடைய சமூகத்திற்கு மட்டும்தான் அது ஏற்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். பணம் இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான ஒரு கல்வியை கொண்டு சேரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அதனால் என்பது கல்வியை பொறுத்தவரை பணம் ஈட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வழியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்பாடு சார்ந்த கல்வி மக்கள் பின்பற்றி வருகிறார்களா? அம்மா, நிச்சயமாக நான் அதை ஆமாம் என்று தான் சொல்வேன் அம்மா. ஏனென்றால் இன்றைய சமுதாயமானது நவீனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நம்முடைய பண்பாட்டை கடந்து நவீனத்தை சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு கல்விதான் பண்பாட்டை, தமிழென்றால் என்ன, தமிழர்களின் பண்பாடு என்னவென்று வரலாற்று ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு கல்விதான் முக்கியமாக நான் கருதுகிறேன் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. தலைப்பு: இன்றைய இளைஞர்களிடம் வெளிநாட்டு மோகம் காணப்படுவது சரியே? ஆம், நாம் இந்தியாவில் மெக்கலே கல்விக்குழு என்ற ஒரு குழு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார்கள். எதற்காக? ஆங்கிலத்தை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும், ஆங்கில பயிற்று மொழியை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மெக்கலே கல்விக்குழு கல்வி நிதிக்காக 1 லட்சம் ஒதுக்கியது. இன்று இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் அதிகமான ஆங்கில பற்றுதலின் காரணமாக தான் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய முடிகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளாக அமர்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் வெளிநாட்டினுடைய அந்த மொழி மோகம். மேலும் பார்த்தோமானால் இந்தியா என்பது பல்வேறு இன மொழிகளினுடைய கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது. இங்கு தீட்டு என்ற ஒரு மாபெரும் சமூக அநீதி நிகழ்ந்து கொண்டிருந்தது. வெளிநாட்டிலே கை குலுக்கும் பழக்கம் என்பது ஒரு சாதாரணமான முறையாக இருந்தது. ஆனால் நம் இந்தியாவிலே ஒருவரினுடைய நிழல் பட்டால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்ற மிகப்பெரிய சமூக அநீதியை வெளிநாட்டு மோகமான கை குலுக்குதல் என்பது நீக்கி உள்ளதே. அப்படி பார்த்தோமானால் வெளிநாட்டு மோகம் இந்தியாவில் சரியே என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைய இளைஞர்களிடம் வெளிநாட்டு மோகம் காணப்படுவது தவறே. இளைஞர்களிடம் எவ்வாறு வெளிநாட்டு மோகம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது? இது தவறில்லையா? நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டுகளில் ஒன்று ஜல்லிக்கட்டு. அன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் போராடவில்லை என்றால் இன்று நீங்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருப்பீர்களா? எங்களுடைய இளைஞர்களுக்கு வெளிநாட்டு மோகம் எதுவும் இல்லை. உள்நாட்டில் தேவையான பண தேவை பூர்த்தி செய்ய இயலாததுனால தான் அயல் நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் வெளிநாட்டு மோகம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. உள்நாட்டு அன்பும் ஈர்ப்பும் காதலும் நேசமும்
அதிகரித்து கொண்டிருக்கின்றன. எந்த இடத்தில் சென்றாலும் உள்நாட்டை மறக்காமல், தன்னுடைய தாயையும் தந்தையையும் மறக்காமல் இங்கு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றனர். என்னுடைய சக போட்டியாளர் குறிப்பிட்டார், கலாச்சாரம் என்பது வெளிநாட்டு மோகத்தால் பாதிக்கப்படுகிறது என்று. சற்று சிந்தித்து பாருங்கள். சிங்கப்பூரிலே முருகனுக்கு கோயில் உள்ளது. இந்தியா முழுக்க, ஏன் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் உலகம் முழுக்க அயலக தமிழர்களாக ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் வசித்து வருகிறார்கள். அங்கெல்லாம் அவர்கள் வசித்தாலும் கூட தன்னுடைய கலாச்சாரத்தை அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லையே. எதிரணியில் பேசினார்கள், வெளிநாட்டு மோகம் இன்றைய இளைஞர்களிடம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது சரி என்பதே. அப்படி வெளிநாட்டு மோகம் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது என்றால் நீங்களும் ஒரு இளைஞர் தானே? நீங்கள் ஏன் தமிழை நேசித்து இந்த நாட்டிலே, நம்முடைய நாட்டினிலே தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்களிடம் வெளிநாட்டு மோகம் என்பது அதிகரிக்காமல் உள்நாட்டு மோகத்தோடு தான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றனர். படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை உள்நாட்டிலேயே கிடைத்தால் அவர்கள் ஏன் வெளிநாட்டை தேடப் போகிறார்கள்? இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற வேலை இந்தியாவிலே கிடைக்கிறதா? படித்த படிப்புக்கு ஏற்ற இளைஞர்களுக்கான வேலை அனைவருக்கும் கிடைக்கின்றதா என்று சந்தேகம்தான் ஐயா. கிடைக்கின்றது, ஆனால் அனைவருக்குமா என்ற கேள்வி இங்கு எழுப்பப்படுகின்றன. எத்தனை இளைஞர்கள் இன்று கோடி கோடியாக கொட்டி பணத்தை படிக்க வைத்தாலும், அரசு மூலமாக படித்தாலும் அவர்களுக்கு தேவையான, அவர்களுடைய திறமைக்கான தேவை இந்த நாட்டினிலே கிடைக்கின்றதா என்றது ஐயம்தான். பொருளாதார ரீதியாக உயர வேண்டும், பண தேவைக்காக உயர வேண்டும் என்பதற்காக தான் இளைஞர்கள் வெளிநாட்டில் சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் வெளிநாடுகளிலே அவர்கள் குடிபெயர்க்கவில்லை, வேலைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பண தேவை எல்லாம் முடிவடைந்த பிறகு மீண்டும் நம்மளுடைய நாட்டை தான் வந்து அடைகின்றார்கள் ஐயா. வெளிநாட்டு மோகம் இருக்கிறது சரிதான் யோசிக்கிறீங்க இல்லையா? அப்போ நம்ம சமூகத்தை எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? நடுவர் பண்பாடு நம்மகிட்ட இல்லையா? பண்பாடு இருக்கிறது. ஒரு ஆணுக்கு கிடைக்கும் அதே சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதா என்றால் இந்த பண்பாட்டில் அது இல்லை. ஒரு ஆண் சமமாக தன்னால் நினைத்ததை செய்ய முடிகிறது. ஆனால் இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுக்கு மட்டும் நீ இப்படிதான் இருக்க வேண்டும், ஆடை சுதந்திரம் நான் சொன்னபடிதான் இருக்க வேண்டும் என கட்டமைப்புகளையும் அதிகாரத்தையும் அவள் மீது திணிக்கிறதே. இதை எப்படி எங்களால் ஏற்க முடியும்? நன்றி. அரசு அளிக்கும் இலவசங்கள் அவசியமே. அரசு, இலவசம் இரண்டிற்கும் தொடர்பு இருக்கிறதா? ஆம், தொடர்பு இருக்கிறது. நான் இதை இப்படி அணுக முற்படுகிறேன். இலவசம் என்னும் சொல்லின் பொருள் யாதென்றால், மக்களாகிய நாம் அரசுக்கு பல வரிகளை செலுத்துகின்றோம். அது மறு உருவம் பெற்று நம்மிடம் வந்து சேருகின்றன. அதற்கு அளிக்கப்பட்ட ஒரு பெயர்தான் இங்கு இலவசம் என்று அறியப்படுகின்றது. எனினும் அந்த இலவசங்கள் நமக்கு நல்முறையில் வந்து சேர்கின்றனவா என்பதற்கு சில சான்றுகளை அவையில் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, மகளிருக்கான இலவச பேருந்து சேவை. இன்றைக்கு மகளிர் என்பவர்கள் தொழிலுக்கு செல்வதே அவர்களுக்கு பெரும் கனவாக இருக்கின்றது. அத்தகைய கனவை அடைவதற்கு அவர்கள் முழு மூச்சுடன் செல்லும் வேகத்தில் அப்பேருந்திற்கான சில்லறைகளையோ அப்பேருந்திற்கான பணத்தையோ அவர்கள் தனியாக செலவிட வேண்டும். வேலைக்கு செல்வதே இங்கு பெரும் கஷ்டமாக இருக்கும் சூழலில் பேருந்திற்கு தனி செலவு செய்ய வேண்டும் என்பது மேலும் அவர்களுக்கு சுமையை ஏற்படுத்துகிறது அல்லவா? எனில் அந்த மகளிராக நீங்கள் இருந்து சிந்திக்கும் பொழுது இந்த இலவச பேருந்தானது நமக்கு அவசியமே என்று தோன்றுகின்றது. அரசு அளிக்கும் இலவசங்கள் அவசியம் இல்லை என்பதுதான். பசித்தவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம், இல்லையெனில் மீன் பிடிக்க வலை கொடுக்கலாம். ஆனால் இன்று அரசு ஒரு மனிதனுக்கு, பசித்தவனுக்கு மீன் குழம்பே வைத்து கொடுக்கிறதே என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த இலவசங்களை சிலர் அத்தனை பேருக்கும் கிடைத்தால் அதை நாங்கள் நன்மை என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சாரார் மற்றும் பயன்படுத்தி கொண்டு மற்றொரு சாராருக்கு இந்த இலவசம் இல்லை என்று ஏன் நீங்கள் பிரித்து காட்டுகிறீர்கள் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். அப்பொழுதுதான் எங்களுக்கு தோன்றுகிறது, அரசு அளிக்கும் இந்த இலவசங்கள் அவசியம் இல்லை என்று தோன்றுகிறது. இந்த இலவசங்களை பெறுபவர்களினுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கிறது? இந்த இலவசத்தை பெற்றுக்கொள்பவர்களினுடைய மனநிலை அதன் மீது போதை கொள்கிறது. இலவசத்தை பார்த்து பார்த்து நம்முடைய புலன்கள் அத்தனையும் போதை கொள்கிறது. அதனால் தான் நாங்கள் கேட்கிறோம், இலவசம் என்பது அனைவருக்கும் கிடைக்காமல் இருக்கிறது. எனவே இலவசம் அவசியம் இல்லை என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்கிறோம். சொன்னார், அரசானது மீன் குழம்பையே வைத்து தருகிறது.
இருக்கிறது என்று. ஆனால் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ஒரு மாணவனை நேராக சென்று நிறுவனத்தின் முதல்வர் அறிக்கையில் யாரும் அமர வைப்பதில்லை. எப்படி அந்த முதல்வர் அறைக்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் அந்த நான் முதல்வன் திட்டம் கற்றுக் கொடுக்கிறது. மீன் குழம்பை இங்கு யாரும் வைத்து தருவதில்லை. அந்த மீனை பிடிப்பதற்கான வழியைத்தான் அரசு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இலவசம் என்பது அவசியமே. சகோதரியினுடைய பேச்சு மிக நுட்பமான ஒரு பேச்சு. ஒரு செய்தியை சொன்னார், இலவசம் அனைவருக்கும் செல்கிறது, நாங்கள் மீன் குழம்பை வைத்து கொடுக்கவில்லை, மீன் பிடிப்பதற்கு தான் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்கு முன்னேற்றம் என்றால் என்ன? 10ல் ஒருவர் அடைவதா முன்னேற்றம்? 10க்கு 10 பேர் சென்று அடைவதுதான் முன்னேற்றமாக நாம் இங்கு கருத வேண்டும். இந்த திட்டங்களின் மூலமாக 10ல் ஒருவர் தான் முன்னேற்றம் அடைகிறார், மீதி 9 பேர் நடு தெருவில் நிற்கிறார்களே, இவர்களை ஏன் நீங்கள் பார்க்கவில்லை என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது. அரசு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காமல் மீன் குழம்பே வைத்து கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள். பழைய கஞ்சிக்கே வழி இல்லாத பல லட்சம் பேருக்கு மீன் குழம்பு என்பது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை தரும். பழைய கஞ்சிக்கு கூட வக்கில்லாதவர்களுக்கு மீன் குழம்பு தேவாமிர்தம் என்று சொல்கிறீர்கள். ஒரு நாள் இந்த மீன் குழம்பினுடைய சுவையை ஒருவன் நாவில் தெரிந்து கொண்டால் மற்றொரு நாள் மீன் குழம்பு கிடைக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்வான்? இந்த கேள்வி வேண்டுமல்லவா? இன்றைய அரசு இத்தனை இலவசங்களை கொடுக்கிறது, கொடுத்துவிட்டு மறுநாளே எங்களிடம் நிதி இல்லை, இந்த இலவசம் தரப்படாது என்ற ஒரு கேள்வியை கேட்டால், பழைய கஞ்சி கொடுத்தவன் கால்வயிறு அரை ரூபாய் சம்பாதித்தாவது பழைய கஞ்சியை கொடுத்து குடித்திருப்பான். ஆனால் மீன் குழம்பை ருசித்தவன் மீண்டும் மீன் குழம்புக்காக எங்கே செல்வான் என்று நான் கேட்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. 100% அது மாணவர்களிடையே போய் சேருதா, வெற்றி அடைஞ்சிருக்கா? உங்கள் கருத்து என்ன? நான் அரசு கல்லூரியை சேர்ந்தவள் எனில் நான் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். உண்மையில் நான் முதல்வன் திட்டமானது சென்று சேர்ந்திருக்கிறது. பலர் அதன் மூலம் சாதித்தும் உள்ளனர். அதற்கான அறிக்கையானதும் இங்கு இருக்கிறது. நான் முதல்வன் திட்டம் என்பது உண்மையில் இங்கு மாணவர்களிடம் சென்று சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் நான் இன்றைக்கு அதை பற்றி பேசுகிறேன். இல்லையென்றால் அதன் தகவல் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் அல்லவா? அதன் வாசம் இங்கு நிலவுவதால் தான் எனக்கு அந்த செய்தி கிடைத்தது. அதனால் தான் இந்த மேடையில் அதை அரங்கேற்றினேன். துறைதோறும் தமிழ் சாத்தியமே. ஏன் தெரியுமா? வேற்று மொழிகள் எல்லாம் தெய்வத்திற்கு இலக்கியங்களை படைத்து வந்த மத்தியில் அந்த தெய்வங்களே வந்து இலக்கியங்களை படைத்த மொழி நம் தாய்மொழியான தமிழ். ஏன் துறைதோறும் தமிழ் என்றால், இன்றைக்கு தமிழானது பல்வேறு மொழிகள் இருப்பினும் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது. மருத்துவத்துறை, கல்வித்துறை, வேளாண்மைத்துறை, ஏன் ஊடகத்துறை கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் தமிழ் என்பது சாத்தியம்தான். ஏனென்றால் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? தமிழை சொல்பவர்கள் தமிழ் சொல் மட்டும் உயர்வதல்ல. ஒரு துறையில் தமிழை பயன்படுத்தினால் அந்த பயன்படுத்துபவர்கள் மட்டும் உயர்பவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த துறையே உயர்த்தி காட்டுகிறது என்றால் அது தமிழ் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அனைத்து துறைகளிலும் தமிழ் என்பது சாத்தியம்தான். அனைத்து துறைகளிலும் தமிழ் சாத்தியமில்லை என்ற தலைப்பில் இறங்கி பேச போகிறேன். எதற்காக அனைத்து துறைகளிலும் தமிழ் சாத்தியமில்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டை கடந்து நாம் வேறு எங்காவது சென்றால் நமக்கு ஆங்கிலம் என்பது கை கொடுத்து நிற்கிறது. அதனால் தான் இன்று அரசு கலை கல்லூரிகளில் கூட தமிழை தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் மாணவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆங்கிலம் வரவில்லை, நான் மீண்டும் தமிழ் துறையே எடுத்து படிக்க வேண்டும் என்று வணிகவியல் எடுத்த ஒரு மாணவி, எனக்கு ஆங்கிலம் வரல, நான் தமிழ் எடுத்து படிக்கணும் என்பதற்காக பாதியிலே படிப்பை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு வருட காலமாக காத்திருக்கிறார் என்று சொன்னால், அனைத்து துறையிலும் தமிழ் இருந்திருந்தால் அந்த மாணவி காத்திருக்க வேண்டிய அவலம் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்குமா தோழமைகளே? சமூக வலைத்தளங்களில் நாம் பதிவிடுவது அனைவரையும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக கூட நான் தமிழை விட்டுவிட்டு ஆங்கிலத்திலே எழுத வேண்டும். இப்படி இருக்க அனைத்து துறைகளிலும் தமிழ் எப்படி சாத்தியமாகும்? அரசு துறைகளிலே வாய்மையே வெல்லும் என்கிற சொல் இருக்கும். அதற்கு முன்பு அந்த சொல்லுக்கு என்ன பெயர் வடமொழியில் இருந்தது தெரியுமா? சத்தியமேவ ஜெயதே என்கிற ஒரு வடமொழி சொல்லை
அறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு துறையிலுமே உணர்ச்சியையும் அந்த துறைக்கான புரட்சியும் ஏற்படுத்துவதற்காக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த மொழிக்காவது தனியாக வளர்ச்சி துறை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அல்ல. ஆனால் தமிழுக்கு தமிழ் வளர்ச்சி துறை என்கிற துறையே இருக்கிறது. அதற்கு என்ன சொல்ல முடியும்? தமிழகத்தில் தமிழ் வளர்ச்சி துறை என்பது இருப்பது மிகவும் முக்கியமானது, மகிழ்ச்சிக்குரியதுதான். ஆனால் இதே தமிழ்நாட்டில் ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஒரு நிகழ்விற்கு சென்று தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது கூட ஆங்கிலத்தில் பேசினால்தான் நம்மை உயர்வாக கருதுகிற சூழல் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் இங்கு தமிழ் சாத்தியமில்லை. ஆனால் தமிழர்களின் இதயத்தில் தமிழ் இருக்கிறது. இன்றைக்கு ஆங்கில பள்ளிகள் புற்றீசல்கள் போல புறப்பட்டு எழுகின்ற சூழ்நிலையிலே துறைதோறும் தமிழை சாத்தியப்படுத்துவதற்கான நடைமுறைகள் நம்முடைய கல்வி திட்டத்திலே இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது ஐயா. இன்றைக்கு அரசு ஆவணங்களில் கூட, அதாவது ஒரு சுற்றறிக்கை வருகிறது என்றால் அந்த சுற்றறிக்கையில் முழுமையாக அந்த எண்ணை கூட தமிழில் போட வேண்டும் என்கிற ஒரு அரசு ஆணை வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழ் என்பது அனைத்து துறைகளிலும் சாத்தியம்தான். தமிழ் தாய்மொழியாக இருந்தாலும் கூட அது தமிழ் பேசுறது ஒரு இழிவாகவோ, நம் பிள்ளைகள் வீட்டில் பேசுறது ஆங்கிலத்தை பேசுகிறவங்களும் பார்த்துருக்கோம் தமிழ் குடும்பம். அது சரின்னு நினைக்கிறீங்களா? அப்போ தமிழை ஒரு இழிவாக தானே அவங்க நினச்சிக்கிறாங்க. நாம் 1000 மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். அன்னை மொழியை உயரத்தில் வைத்து உள்ளத்தில் வைத்து எவனொருவன் போற்றுகிறானோ அவன்தான் மற்ற மொழிகளை படித்தும் அந்த மொழியில் உயரத்திலும் சிகரத்திலும் நிற்க முடியும். ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியாதா? ஏன் ஒழிக்க முடியும். ஊழல் ஆதிகாலத்தில் இருந்தா வந்தது? இல்லை, இப்பொழுதுதான் வந்தது. ஊழலை கண்டிப்பாக ஒழிக்க முடியும். இன்று அனைத்து துறைகளிலும் ஊழல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கல்வி, சமூகம், அரசியல், கல்வித்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் ஊழல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் நமது திறமைகளை வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்று எனக்கு இது முதல் மேடை. என் திறமையை கண்டுதான் இங்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. என் நிலையை கண்டு அல்ல, எனது திறமைக்கு மட்டும்தான் இங்கு மதிப்பு. அதுபோல் என்றும் எப்பொழுதும் ஊழல் இருக்கக்கூடாது என்று நான் கூறுகிறேன். ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஏனென்றால் ஊழலை ஒழித்தால் ஊழல் எப்படி ஐயா வளரும்? ஒரு கல்லூரியில் ஊழல். ஒரு கல்லூரியில் நீங்கள் படிக்க சென்றேன், நானே படிக்க சென்றேன் என்றால் நீ பணம் கொடு, நீ கொடுக்கும் பணத்திற்கேற்றவாறு தான் உனக்கு கல்வி அறிவை கொடுப்பேன் என்கிறது கல்லூரி. அப்படி என்றால் கல்லூரியிலும் ஊழல் இருக்கிறது. அரசாங்கம் மதுவை ஒழிப்பேன், மதுக்கடையை மூடுவேன் என்கிறதே, ஆனால் அதே அரசாங்கம் தான் மதுக்கடையையும் எடுத்து நடத்துகிறது. அதில் உள்ளது ஊழல். ஊழல் நம் ரத்தத்திலே ஊறிப்போனது. ஊழலை என்றும் ஒழிக்க முடியாது. ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். ஏன் ஒழிக்க முடியாது? நீங்கள் கூறுங்கள் சக போட்டியாளரே, ஏன் ஒழிக்க முடியாது? நீங்கள் கூறினீர்கள் கல்லூரியில் இன்று பணத்தை வாங்கி கொண்டு சீட்டு வழங்கப்படுகிறது என்று. அப்படி யார் கூறினார்கள்? அரசு கலைக்கல்லூரியில் இன்றும் மாணவர்கள் திறமையோடு போட்டி போட்டுக்கொண்டு பட்டங்களை வென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு படிக்க வாய்ப்பு அளிக்க கொண்டுதான் இருக்கிறது. ஏன் ஊழலை ஒழிக்க முடியாது? எப்பொழுதும் ஊழலை ஒழிக்கலாம். நீங்கள் வாங்கவில்லை என்றால் ஊழல் தன்னாகவே ஒழிந்துவிடும். ஏன் ஊழலை ஒழிக்க முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? சொல்லுங்கள் ஏன்? இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்களே அரசு கல்லூரியில் ஊழல் இல்லாமல் கல்லூரியை நடத்துகிறார்கள் என்று. இன்று அதே அரசு கல்லூரியில் தான் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஏன் தெரியுமா? அங்க ஆசிரியர்களும் ஊழல் செய்கிறார்கள். எல்லா ஆசிரியர்களும் குறை சொல்லவில்லை, சில ஆசிரியர்களும் ஊழல் செய்கிறார்கள். தன்னுடைய பாடத்தை நடத்தாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் இது அனைத்து அரசு கல்லூரிகளிலும் நடக்கின்றது தானே. அப்படி என்றால் நாங்கள் பணம் கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கல்வி கொடுங்கள், ஊழலை தருகிறோம், நீங்கள் பதிலுக்கு ஊழலை கொடுங்கள் என்று நாமளே தேடி போகிறோம் அல்லவா? ஊழல் அனைத்திலும் உள்ளது, எதிலும் இல்லை, அனைத்திலும் உள்ளது. அரசியலிலே ஊழல் புரிந்தவர்களை அரசியலை விட்டு ஒதுக்குகிற அளவுக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்களா? தயாராக
சரியாகத்தான் இருக்கிறார் ஐயா. இன்று சரியான தலைவரை சரியான நபர் தேர்ந்தெடுத்தால் இங்கு சரியாகத்தான் சட்டம் இருக்கும். ஏன் இருக்காது? கண்டிப்பாக நல்லாட்சி நடக்கும். தன்னம்பிக்கையோட நேர்மறையான சொல்லு வரல. எல்லாத்தையும் நாங்கள் பணம் கொடுக்குறோம், எஜுகேஷன் கல்வி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, அது கோழத்தனமா இல்லை? இன்றைய சமுதாயம் எதிர்மறையை நோக்கி தானே செல்கிறது. அவர்களுடைய மொழியில் சொன்னால்தான் நம்மளுடைய மொழிக்கு அவர்கள் வழி வருவார்கள் என்றுதான் எதிர்மறையாக அவர்களை நேர்முறைக்கு அவர்களை வழி வைக்கிறேன். செயற்கை நுண்ணறிவு ஆக்கப்பாதைக்கானது. சரிதானே? செயற்கை நுண்ணறிவு ஆக்கப்பாதைக்கு தான் காரணம். இன்று நாம் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கும் துளப்பானிலிருந்து இறுதியில் படுக்கும் பாய் வரை அனைத்தும் செயற்கை நுண்ணறிவால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நிதர்சன உண்மைதான். இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அனைவரும் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படை பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு தான் மனிதனுடைய அறிவாற்றலை மேம்படுத்துகிறது. ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி இன்றைக்கு மிக வீரியமாக எது பயன்படுத்துகிறது என்று சொன்னால் ஆன்லைன் வகுப்புகள். அதுதான் இன்று வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று ஒரு காரணமாக என்னால் பள்ளியை தொடர முடியவில்லை என்று சொன்னால், பள்ளிக்கு வரவில்லை முடியவில்லை என்று சொன்னால், அன்று ஆன்லைன் வகுப்புகள் தான் மாணவர்களுக்கு ஊன்றுகோலாகவும் உந்துதலாகவும் அமைகிறது. ஆம், அது மட்டுமல்ல, வணிகம், தொழில்நுட்பம் என்று அனைத்து இடங்களிலும் செயற்கை நுண்ணறிவு தான் தன்னுடைய ஆக்கப்பாதைக்கான சிறப்பான வழிபாதையை அமைத்து கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு அழிவு பாதைக்கானது. கண்டிப்பாக செயற்கை நுண்ணறிவு அழிவு பாதைக்கானது தான். காலையில் எழுந்தவுடன் முன்பு ஒரு பண்பாடு இருக்கும். நாம் பெற்றோரிடம் பேசுவோம் அல்லது கடவுளை வழிபடுவோம். இப்பொழுது என்ன செய்கிறோம்? கடவுளை வழிபடுகிறோமா அல்லது பெற்றோர்களிடம் பேசுகிறோமா? கிடையாது. கைபேசியை எடுத்து வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம் என்ன வருது என்பது தானே பார்க்கிறோம். கல்வி என்பது செயற்கை நுண்ணறிவால் வளர்ந்துவிட்டது. ஆம், இல்லை என்று நான் கூறவில்லை. ஆனால் அதை அனைவரும் சரியாக பயன்படுத்துகிறார்களா? கிடையாது. யார் சரியாக பயன்படுத்துகிறவர்கள் 5% இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் தான் 95% இருக்கிறார்கள். ஒவ்வொரு வேலைகளிலும் முன்பு காலத்தில் நாம் செய்வோம். ஆனால் இப்போ அனைத்து வேலைகளையும் அந்த கருவியிடம் கூறிட்டு அந்த கருவி அந்த வேலைகளை செய்கிறது. அப்பொழுது நம் உடல்நிலை எப்படி இருக்கும்? சீராகவா இருக்கும்? கண்டிப்பாக கிடையாது. என்னதான் இருந்தாலும் மனிதனை போல் ஒரு இயந்திரத்தால் கண்டிப்பாக எந்த வேலையையும் செய்ய முடியாது. அந்த செயற்கை நுண்ணறிவால் நம் உடல்நலத்துக்கு எவ்வளவு கேடு, நம் கண்களுக்கு எவ்வளவு கேடுது. எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் நம் உடல் நலமும் நமது உறவுகளும் கீழே தானே செல்கிறது. முன்பெல்லாம் செல்பேசி என்ற ஒன்று இல்லாமல் இருந்த பொழுது நம் பெற்றோரிடமும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் எவ்வளவு நேரம் செலவிப்போம். இப்பொழுது செலவழிக்கிறோமா? கிடையவே கிடையாது. நாம் கண்டிப்பாக செலவழிப்பது கிடையாது. தோழி அவர்களின் கூற்றுப்படி மனிதனால் செய்ய இயலாத காரியங்களை ரோபோவும் செயற்கை நுண்ணறிவும் செய்ய இயலாது. ஆம், மனிதனால் செய்ய முடியாத இயலாத காரியங்களை எல்லாம் செயற்கை நுண்ணறிவு செய்யும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு பயன்படவில்லை என்று நான் சொல்லவில்லை. பயன்படுகிறது. ஆனால் எவ்வளவு சதவீதம் பயன்படுகிறது? ஒரு 5% இருந்தாலும் 95% பயன்படவில்லையே. அது உறவுகளை எவ்வளவு கிடைக்கிறது? எழுந்தவுடன் தொலைபேசியா இல்லை பெற்றோர்களா? நாம் தொலைபேசியிடமே தானே செல்கிறோம். செயற்கை நுண்ணறிவு ஒரு நவீன கண்டுபிடிப்பு. இப்படி அறிவியலினுடைய நவீன கண்டுபிடிப்புகளை எல்லாம் புறந்தள்ளி கொண்டே இருந்தால் மனித சமூகம் வளர முடியுமா? ஐயா, கண்டுபிடிப்புகளை எல்லாம் புறம் தள்ளவில்லை. அது எப்படி உதவி செய்கிறது, அதை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஐயா நான் கூறுகிறேன். நம்முடைய மொத்த வாழ்வையும் அந்த செல்பேசியில் வைக்கும் நேரம் அந்த பெற்றோர்களிடம், தோழிகளிடம், உறவினர்களிடம் இருக்கும் அந்த நேரம் குறைகிறது என்று நான் கூறுகிறேன் ஐயா. இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும். ஆனால் இரண்டும் சரிபாதியாக செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன் ஐயா. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சரியான ஆக்கப்பாதையில் தான் போயிருக்கா? எந்த துறையில் போயிட்டு இருக்குது? நன்றி அம்மா, அருமையான கேள்வி. நான் கூறுவேன் என்னவென்றால், கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் தான் இந்த செயற்கை நுண்ணறிவினுடைய பாதை ஆக்கப்பாதைக்கான பூர்வமாக போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்கேயே இருக்கும் ஒரு மனிதனை கல்வியோடு இணைக்கும் ஒரு பாதை கல்விதான், அந்த செயற்கை நுண்ணறிவு தான். ஆகையால் கல்வி மற்றும் தொழில்நுட்ப பாதையிலும் வணிக பாதையிலும் இந்த செயற்கை நுண்ணறிவு தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பாதை வளர்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நான் கூறுவேன். நன்றி. நன்றி. இன்றைய சமூக வலைத்தளங்கள்
இளைஞர்களை சீர்படுத்துகின்றன. எம் தொன்மை தமிழிலே கூறியவாறு இன்றைய தொழில்நுட்பம் என்பது எம்மை சீர்படுத்தித்தான் கொண்டிருக்கிறது. பெயரிலேயே இருக்கின்றது சமூக வலைத்தளம் என்று. 1947களிலே சுதந்திரத்திற்கு பலர் அவர் குரல்களை ஆயுதமேந்திகள் மட்டும்தான் குறைத்து கொண்டிருந்தார்கள். உணர்வுகளை எல்லாம் பதிவு செய்வதற்கு அன்றைக்கு ஓலைச்சுவடிகள் அனுப்பப்பட்டது. தங்கள் உணர்ச்சிகளையும் உரிமைகளையும் எழுதுவதற்கு அன்றைக்கு காகிதங்கள் தேவைப்பட்டது. இன்றைக்கு என்றோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அங்கு காசாவில் தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கும் தாயின் மார்பகத்தில் குழந்தை ஒரு துளி ரத்தத்தையும் சேர்த்து அங்கு பருகுகிறது என்ற கருத்தை இந்த கடைக்கோடியில் இருக்கும் ஆசிய கண்டத்தில் இருக்கும் ஒரு மாணவன் அதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் ஆற்றலையும் இந்த சமுதாய இளைஞர்களை இந்த சமூக வலைதளங்கள் சீர்தான் படித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்களை இந்த நிலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிலையை ஏற்படுத்தியது உங்கள் சமூக சீர்திருத்தங்களும் சமுதாயத்தின் பண்புகளும் அழிந்து வரும் ஒவ்வொரு நோக்கங்களும் உங்கள் செயலிகளால் தான் ஏற்படுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். 8 வயது மகனை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று திருச்சியில் ஒரு தாய் கதறினாலே என் மகன் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் என்று விளையாடி கொண்டே அவன் மூளையில் உள்ள நரம்பே உருகிவிட்டது, என்னால் இந்த நிலையை காண முடியவில்லையே, அவனை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று அந்த தாய் கதறிய கதறல் எல்லாம் என் காதில் வந்து விழுகிறது. அப்பொழுது உங்கள் சமுதாயம் எதை நோக்கிதான் போய்கொண்டிருக்கின்றது? இன்றைக்கு இன்ஸ்டாவிலும் ஃபேஸ்புக்கிலும் தெரியாத நபர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதற்காக அவர்களை கிரிஞ்சு உருட்டு என்றெல்லாம் பெண்களையும் ஆண்களையும் ஏமாற்றி எத்தனை திருட்டுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் உங்கள் கண்முன்னே வரவில்லையா? ஒவ்வொரு செயலையும் பயன்படுத்தும் பொழுது மனம் திக் 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 என்று என் இதயம் துடிக்கின்றது. அதை ப்ளூவேல் என்று ஒரு கேம் வந்து கொண்டாடினாலும் கூட நடக்காதல்லவா? என்றைக்கு செயலியை மனிதன் பயன்படுத்துவது போக செயலியை மனிதன் பயன்படுத்த ஆரம்பித்தானோ அன்றைக்கே நாடு நாசமாகத்தானே போய்கொண்டிருக்கின்றது. அழகாக தோழர் அவர்கள் கூறினார்கள், ஒரு தாய் பப்ஜி செயலியால் அங்கு பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய மகனை பற்றி கதறிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கருத்தை ஏற்று உணர்ச்சி பூர்வமாக இந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அவரே அந்த செயலியின் மூலியமாக சமூக வலைத்தால் தான் பார்த்தார் என்பதை அவர் மறந்துவிட்டு பேசுகிறார். இவர் இன்றைக்கு பேச்சுக்கு தயார் செய்வது கூட அந்த சமூக வலைகள் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த சமூகத்தின் மீது உள்ள அந்த பப்ஜியின் மீது உள்ள வெறுப்பு கூட அந்த சமூக வலைத்தளத்தால் தான் சீர்திருத்தப்பட்டு அவர்களின் கருத்து கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் சமூக வலைத்தளங்கள் சீர்திருத்திக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் என்று முடிவெடுக்கிறேன். அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அந்த தாயின் கதறலை நான் எந்த வலைதளத்திலையும் பார்க்கவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நியூஸ் பேப்பர் உள்ளது, அதில் தான் நான் கண்டேன் அந்த தாயின் கண்ணீர் முகத்தை. அதே போல் எல்லா வலைத்தளங்களையும் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அத்தனை பெண்கள் அத்தனை ஆண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்களே, அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நீங்கள் என்ன பதிலீடு என்ன நஷ்டீடு கொடுப்பீர்கள்? உங்கள் பேச்சு எல்லாம் அவர்களை ஆறுதல் படுத்தி விடுமா, இல்லை உங்கள் செயல்கள் தான் அவர்களை ஆறுதல் படுத்தி விடுமா? நடந்து முடிந்ததற்கு அவர்களுக்கு நீங்கள் என்ன தருவீர்கள்? ஒரு சேலத்திலே பிறந்த உங்களுடைய முகத்தை இன்றை உலகம் பூராவும் பார்க்க வைப்பதற்கு சமூக வலைத்தளம் தானே துணையாக இருந்திருக்கிறது. அப்படியானால் அதை எப்படி நீங்கள் புறக்கணிக்க முடியும்? ஐயா, வள்ளுவர் கூட எழுதியிருக்கிறார், துஞ்சினாரே செத்தாரே வேறு அல்லார் எந்நாற்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர், கல்லுண்பவர் எல்லாம் நஞ்சுண்பவரே. அதே போல் இந்த சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் தவறாக எடுத்துக்கொண்டு அதிலே தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களே கிடையாது, அவர்கள் உயிர் வாழ தகுதியும் இல்லை. சமூக வலைத்தளங்களை மட்டும் பார்த்துட்டா சமூகம் சீர்படுத்தி விடுமா? சரியான கேள்வி அம்மா. நாங்கள் சமூக வலைத்தளங்களை மட்டும் பார்ப்போம் என்று நம்முடைய வாதம் என்னவென்றால், சமூக வலைத்தளங்கள் சமூகத்தை சீர்திருத்துகிறதா என்று சொன்னால் ஒரு புத்தகத்தை படிப்பவர் அந்த புத்தகத்தை இன்னொரு நபரும் படிக்க வேண்டும் என்று ஒளிப்படம் எடுத்து அதில் பதிவிடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் புத்தகத்தின் வாயிலை கூட சமூக வலைதளமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். இதையும் நாங்கள் துலாக்கோலையிட்டு அதை செய்வோம் என்பதுதான் எங்களுடைய வாதம் அம்மா. நன்றி. குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமானவர்கள் ஆண்களே. என் அப்பம் போட்ட சோறு அவ இல்லைனா வருமா? என் அப்பம் போட்ட சோறு அவன் இல்லைனா வருமா? ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக கண்மூடி இல்லாது
கண் திறந்து வேலை பார்த்து வந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஆண். அப்படிப்பட்ட ஒரு ஆணால் மட்டும்தான் ஒரு குடும்பமானது முன்னேற்றம் காணுகிறது. ஒரு ஆண் வேலை செய்கிறான் என்றால் அவனுக்காக செய்வதல்ல. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை என்றால் வாகனம் ஓட்டுநர் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்யும் பொழுது தூக்கம் என்பதை சிறிதுமே அவன் ஏற்பதில்லை. ஏனென்றால் குடும்ப முன்னேற்றத்திற்கான உழைப்பை பார்க்கிறான். மனிதனாக பிறந்து விட்டோம், இந்த மனித சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரு ஆண். அப்படிப்பட்ட ஆண் தான் தன்னையும் வருத்தி கொண்டு தன் உடலையும் வருத்தி கொண்டு மனம் துவளாமல் தன் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகிறான். ஒரு குடும்பமானது முன்னேற்றம் அடையுமானால் அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் தான் என்பதை நான் ஆணித்தனமாக சொல்ல வந்திருக்கிறேன். அதற்கு ஏன் என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால் என்னிடம் அதற்காக பல பதில்கள் இருக்கிறது. முதல் காரணமாக நான் முன்வைக்க வேண்டுமானால், ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் ஒரு சோகமாக ஒரு கவலையுடன் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தகப்பனாக ஒரு அண்ணனாக ஒரு ஆண்மகன் போய் கேள்வி கேட்பான், உனக்கு என்ன வேண்டும் என்று, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள பெண் தான் போய் அந்த குழந்தையிடம் என்ன உனக்கு பிரச்சனை இருக்கிறது, ஏன் நீ சோகமாக இருக்கிறாய் என்று கேட்பாளானால் ஒரு குடும்பத்திற்கான ஒரு குழந்தைக்கான முன்னேற்றத்திற்கு ஒரு குடும்பத்தையும் சேர்த்து சிறியவர்கள் முதல் அந்த குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் வரை அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து செயல்படுபவர்கள், அந்த குடும்பத்தையே கட்டி காத்து அந்த குடும்பத்தை முன்னேற்றுபவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்மணிகளும் தான். ஒரே ஒரு சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். உங்களுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு நாள் அந்த வீட்டில் உள்ள பெண் மகள்கள் இல்லை என்றால் அந்த குடும்பமானது ஒரு நாளில் எப்படியான துன்பங்களை, பல இன்னல்களை, ஏன் சாப்பாட்டிற்கு கூட எந்த ஒரு கவலைக்கு இடத்தில் இருப்பார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் மிகச் சிறந்த ஒரு அவருடைய கதாபாத்திரத்தை ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் மாற்றி வந்து அந்த ஆண்மகனை வாழ்க்கையில் முன்னேற்றுவதோடு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த சமுதாயத்திற்கு முன்பாக மிகச்சிறந்த ஒரு குடும்பமாக நிறுத்துவார்கள் என்றால் அது பெண்களால் மட்டும்தான் முடியும் என்பதுதான் அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு பெண்ணானவள் தாயாகவும் கடமை செய்கிறாள் என்கிறீர்கள், குழந்தையாகவும் இருக்கிறாள் என்கிறீர்கள், ஏன் மருமகளாகவும் இருக்கிறார்கள் என்கிறீர்கள். ஆனால் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு ஆணால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஆண் தான் பெண்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களின் வளர்ச்சிக்கும் துணையாக நிற்பது ஒரு ஆண் தான். இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போமே. ஆண் தான் ஒரு குடும்பத்தை முன்னேற்றுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதற்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இப்படியான ஒரு கருத்தை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் இல்லை என்றாலும் அந்த தாயால், அந்த பாட்டியால், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெண்களால் அந்த குடும்பத்தை மீட்டெடுத்து பொருளாதார நிலையிலும் அவர்கள் கீழ்த்தங்கி இருந்தாலும் அவர்களை மென்மேலும் வளர்த்தெடுத்து அந்த குடும்பத்தை மிகச் சிறந்த ஒரு குடும்பமாக உருவாக்க முடியும். காலங்காலமாக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வந்தபோது உங்களுக்காக வீதிக்கு வந்து முச்சந்திக்கு வந்து முழக்கமிட்டவர்கள் எல்லாம் ஆண்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஏன் பெண்களே தடையாக இருக்கிறார்கள்? ஐயா, இந்த கேள்வியை நான் வேறு விதமாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கு பெண்கள் தடையாக ஒருபோதும் இருந்ததில்லை. பெண்கள் அவர்களுக்கான உரிமையை கிடைக்க பெறுவதற்கே, அவர்களுக்கு கேள்வி கேட்பதற்கும் அவர்களுடைய உரிமையை அவர்கள் கேட்க பெறுவதற்கும் சமுதாயத்தில் அவர்களுக்கான இடம் அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்ததுதான் நான் உண்மையாக கருதுகிறேன். ஐயா, குடும்ப முன்னேற்றம் ஆணினுடைய உழைப்புல தான் இருக்குன்னு சொல்லிட்டே வரீங்க. வெறும் ஆணின் உழைப்பு மட்டும் இருந்துட்டா போதுமா குடும்ப முன்னேற்றத்துக்கு? ஒரு குடும்பம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் என்றால் பொருளாதாரம் என்பது மிக தேவையாக அமைகிறது. அந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் ஒரு ஆண் குடும்ப தலைவனாக இருக்கிறான் என்ற கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் அந்த ஆணிற்கு மிகச்சிறந்த ஒரு முக்கிய காரணமாக அமைவது அவன் உழைப்பு. அத்தகைய உழைப்பின் மூலமாகத்தான் அவன் கொண்டு வரும் பொருட்களை பெண் என்பவள் அதை பார்த்து அதனை வடிவமைத்து அனைவருக்கும் அன்பும் அரவணைப்பையும் தருகிறாள். ஆனால் ஒவ்வொரு கருத்தையும் நாம் ஏற்கும் பொழுது இறுதியாக நம்முடைய முயற்சியும் நம்பிக்கையும் தான் மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. ஆனால் முயற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது என்றால் எந்தவித சக்தியும் அவனுக்கு தேவையில்லை. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களே, SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டியினை இந்த சேலம் மண்டலத்தில் இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்காக நமக்கு உறுதுணையாக இருந்த AVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ரா அனுஷ்யா, இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவதற்காக தமிழ் பேராய தலைவர் அவர்களையும் செயலர் அவர்களையும் பணிவோடு மேடை கழிக்கிறோம். இந்த பிரம்மாண்ட பேச்சு போட்டியினை
சேலம் மண்டலத்தில் இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து வகையான அனுமதியையும் வழங்கி எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாகத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கல்லூரியினுடைய நினைவு பரிசை பெறுவதற்காக கல்லூரியினுடைய துணை முதல்வர் அவர்களையும் தமிழ்துறை தலைவர் முனைவர் உ நிர்மலா அம்மா அவர்களையும் பணிவோடு மேடை கழிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இந்த பிரம்மாண்ட பேச்சு போட்டியினுடைய 2வது சுற்று மற்றும் இறுதி சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர் பெருமக்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய தருணம் இது. முதலாவதாக கைலாஷ் மகளிர் கல்லூரி சேலத்தினுடைய மேனாள் முதல்வர் பன்னாட்டு பேச்சாளர் முனைவர் வே சங்கர நாராயணன் ஐயா அவர்களை பணிவோடு மேடை கழிக்கிறோம். அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி சேலம் 8னுடைய தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் நா சுபா அவர்களை மேடை கழிக்கிறோம். தொடர்ந்து நடுவர் ஐயா அவர்களை நம்மளுக்காக ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக அருமையான இந்த தளத்தை அமைத்து நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிறுவனத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். குறிப்பாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்களெல்லாம் மேடைக்கு வரும்போது எங்களுக்கு களங்களும் கிடையாது, காட்சிப்படுத்துகிற ஊடகங்களும் கிடையாது. அதனால் உள்ளூருக்குள்ளேயே இருந்து உருண்டு இப்போ உலகப்பந்தை சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எளிமையாக உலகம் முழுக்க இந்த உங்களுடைய முகங்களை, உங்களுடைய உரைவீச்சுக்களை கொண்டு செல்லுகிற பணியிலே இன்றைக்கு எஸ்ஆர்எம்மும் அதோடு இணைந்த ஊடகங்களும் உதவி செய்திருக்கின்றன. மாபெரும் உதவி. இது எப்படிப்பட்ட உதவி என்பதை உங்களுடைய எதிர்காலம் சொல்லும். அதற்காக அவர்களுக்கு நாம் பலத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து 150 பேர் கலந்து கொண்டால் கூட ஒரு போட்டி என்று வருகிற போது முதல் சில இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடப்பாடு நடுவர்களுக்கும் நிறுவனத்துக்கும் இருக்கிறது. அதற்காக இதிலே தேர்வாகாதவர்களெல்லாம் சரியாக பேசவில்லை என்று பொருள் அல்ல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே ஒரு சின்ன சறுக்கல்களிலே மாற்றங்களிலே உங்களுடைய வெற்றியை நீங்கள் பறிகொடுத்திருக்கலாம். தோல்வியோ வெற்றியோ நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக தடை செய்துவிடக்கூடாது. அந்த தடை கற்கள் தான் நம்முடைய படிக்கற்கள். இன்னும் இந்த அரங்கமும் இந்த நிறுவனமும் ஏராளமான இளைய தலைமுறையை, புதுயுகம் படைக்கக்கூடிய புதிய தலைமுறையை வேந்தர்களாக ஆக்குகிற வெற்றி பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வெற்றி சாத்தியமாகும். நிச்சயமாக அந்த நம்பிக்கை உங்களை பார்க்கிற போது வருகிறது. அந்த நம்பிக்கையோடு ஏதோ எங்களால் முடிந்த அளவிற்கு தரமான நடுவனாக இருந்து இந்த இறுதிப் போட்டியினுடைய வெற்றி பெற்றவருடைய அறிவிப்பை அறிவிக்க வேண்டி இருக்கிறோம். அனைவரும் காத்திருந்த அந்த தருணம், இறுதி சுற்றில் பங்கேற்ற அந்த 16 நபர்களிலிருந்து பரிசு தொகைகளை தட்டி செல்லக்கூடிய அந்த 8 நபர்கள் யார் அப்படின்றத இப்போ நான் அறிவிக்க போகிறேன். இந்த அறிவிப்பு அப்படின்றது நீங்கள் எந்த மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் அந்த பரிசை பெற்றிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய பதிவு எண்கள் மட்டும் இப்போ நான் அறிவிக்க போகிறேன். நீங்கள் எந்த அடிப்படையில் எந்த மதிப்பெண் படி நீங்கள் உங்களுடைய பரிசுகளை பெற போகிறீங்க அப்படின்றத நடுவரையை அறிவிப்பாங்க. நான் கூப்பிடக்கூடிய 8 நபர்களும் மேடைக்கு வந்துடுங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஆர்வமாக இருக்கீங்களா? பதிவு எண் 9048. 8வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் ஆறுதல் பரிசை வெல்லக்கூடிய நபர் 9099 சி பவித்ரா, அரசு மகளிர் கலைக்கல்லூரி, கிருஷ்ணகிரி. 7வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் 9048 ச கோகுல், ஏவிஎஸ் கல்வியியல் கல்லூரி, சேலம். 6வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் 9100 சி ஹரிஹரன், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, எடப்பாடி. 5வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் 9069 மா ராஜஸ்ரீ, அரசு பொறியியல் கல்லூரி, சேலம். 4வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையோடு மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கு முன்னேறி செல்லக்கூடிய நபர் 9108 சி அஸ்வின் அண்ணாமலை, பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி, ஈரோடு. அடுத்ததாக 3வது இடம் பிடித்து 50,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் 9071 கு கனிமொழி, அரசினர் மகளிர் கல்லூரி, சேலம். மீதமுள்ள இந்த 2 நபர்கள் முன்னாடி வரலாமே. ஒரு நாளுடைய காத்திருப்பு. ஒரு கவுண்டவுன் போயிடலாமா? 10 9 8 7 6
5 4 3 2 1 முதலிடம் பிடித்து 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் 9089 ரா தயாநிதி, பண்ணாரி அம்மன் தொழில்நுட்ப கல்லூரி, ஈரோடு. இரண்டாம் இடம் பிடித்து 75,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் 9055 சு ஞானப்பிரகாஷ், ஈரோடு சட்டக்கல்லூரி, ஈரோடு. எஸ்ஆர்எம் தமிழ் பேராயமும் வேந்தர் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்திய இம்மாபெரும் தமிழ் சங்கம நிகழ்வில் முதலிடம் பிடித்ததற்கும் முக்கியமான காரணம் இங்குள்ள ஒருங்கிணைப்பாளர்களும் இங்கு தமிழ் தொண்டாற்ற வந்த அனைத்து நல்ல உள்ளங்களும். ஏனென்றால் உங்களால் முடியும் என்று சொல்லி 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 ஒவ்வொரு அடியையும் கையை பிடித்து மேலே தூக்கிவிட்ட இந்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கும் வேந்தர் தொலைக்காட்சிக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இளைஞர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பற்று அப்படிங்கிறது இந்த மாதிரி போட்டிகள் மூலியமாக வெளிப்பட்டிருக்கு. அதில் 2ஆம் பரிசு பெற்றதில் நான் மிகவுமே ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்க வழங்கிய தலைப்புகள் எல்லாமே இந்த இளைஞர் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற வழிகளை அமைஞ்சதுனால இந்த போட்டியை ஒருங்கிணைப்பு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் ஒளிப்படைத்து கொண்டு எல்லோருக்கும் காட்டக்கூடிய ஊடக கலைஞர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுவதுமே போட்டியாளர் ஒவ்வொருவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே யாருமே போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் பண்ணதை விட எங்களால் முடியும் அப்படின்ற விடாமுயற்சியோட போட்டியோட இறுதி வரைக்கும் நாங்கள் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். வெற்றியாளர்களை தாண்டி இங்கே நிறைய அனுபவங்களை இங்கே நாங்கள் கற்றுக்க முடிஞ்சது. இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் பேராயம் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்தேன். மண்டல அளவிலே 4ஆம் பரிசு பெற்றுள்ளேன். புத்தனிடம் சென்று வாழ்க்கையிலே எந்த நிமிடத்தை நாம் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு, நீ இந்த நொடி வாழ்கிறாய், அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள் என்று சொன்னானாம். நான் சொல்கிறேன், இன்றைய நாள் இன்றைய நொடியை மிக சீரும் சிறப்புமாக அமைத்து கொடுத்த அத்தனை சான்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமாக 9 மண்டலங்களையும் நிறைவடைந்து அடுத்ததா நம்ம மாநில அளவிலான போட்டிக்கு முன்னேற இருக்கும். 9 மண்டலங்களில் தேர்வாகி இருக்கக்கூடிய மாணவர்கள் மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் எந்த அளவுக்கு ரொம்ப தயாராக வரப்போகிறாங்க, எந்த அளவுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறாங்க, எப்படியெல்லாம் பேச போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக உங்களை போலவே நானும் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன். மீண்டும் மாநில அளவிலான இறுதி சுற்று போட்டிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.